ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தினுடைய முதல்வர் சட்டம் இயற்றி, திட்டத்தை சட்டமாக இயற்றி, அந்த சட்டத்தை நிறைவேற்றி அந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்றவர். அவர்தான் இந்த 1000 ரூபாயை மாதம் மாதம் கொடுக்கிறோம் என்று 21 வாக்குறுதி கொடுத்தவர். 36 மாதம் கொடுக்காமல் 36 மாதம் கழித்து தேர்தலுக்காக, வாக்கு வங்கிக்காக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது நிச்சயமாக அரசு ஆணை பிறப்பித்திருக்க வேண்டும். அந்த அரசு ஆணை நடைமுறையில் இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. அது முதலமைச்சருக்கும் தெரியும். அந்த முறையில் தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. நான் கேட்கிறேன், இப்பொழுது மாணவர்கள் சத்துணவு சாப்பிடுகிறார்கள். தேர்தல் வந்தால் சத்துணவை நிறுத்தி விடுவார்களா? ஒரு திட்டத்தை ஒரு அரசு அமல்படுத்தி விட்டால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிடும். அது ஒரு பாமர மகனுக்கு கூட தெரியும். ஆனால் அந்த திட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முதலமைச்சரே இப்படி ஒரு தவறான தகவலை, ஒரு பொய்யான தகவலை மக்களிடத்தில் சொல்லுகிறார் என்று சொன்னால், இவர் எவ்வளவு அந்த அளவிற்கு மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இந்த 5000 போடுவது என்பது அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, விமர்சனங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு தவறான கருத்தை சொல்லுகிறார். மாதம் 1000 ரூபாய் போடப்படும் என்று வாக்குறுதி கொடுத்து 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமாக கொண்டு வந்து நீங்கள் அரசாணை பிறப்பித்து கொடுத்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மாதம் அவர் வத்தான் போகிறது. அரசு நிதி இருந்தால் அந்த பணத்தை போட போகிறீர்கள். நிதி இல்லை என்றால் அரசு தடுமாற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த திட்டம் அமலில் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது நிதி இருந்தால் அடுத்த மாதம் வர இருக்கிறது. அதே போல அடுத்த மாதம் வர இருக்கிறது. மே மாதம் என்ன தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் ஏன் அதை அட்வான்ஸாக நீங்கள் கொடுக்கிறீர்கள்? என்ன அர்த்தம்? அரசு பணத்தை எடுத்து ஊழல் செய்திருக்கிறார் என்று முதலமைச்சர். ஒரு திட்டத்தை முறையாக மாதம் மாதம் கொடுக்க வேண்டிய அந்த திட்டத்தை முன்கூட்டியே மக்களிடத்தில் கொடுக்கிறார் என்று சொன்னால், அடுத்து வருகின்ற தேர்தலில் அவர்களுக்கு ஆசை காட்டி வாக்குகளை பெறுவதற்காக இவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறார். ஏன் 2 மாசத்துக்கு முன்னாடி இவர் கொடுக்கிறாரு? இவருக்கு கொடுக்கறதுக்கு எந்த வகையில் உரிமை இருக்கு? வாக்கு வங்கிக்காக அரசின் கஜானாவில் இருக்கின்ற பணத்தை தன்னுடைய தேவைக்காக இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ள முடியாது. போன வருஷமே கொடுத்ததுதான் இப்ப இந்த கேள்வி எழுறதில்லை. இந்த வருஷம் பொங்கலுக்கு கொடுத்த, போன வருஷம் கொடுத்தா அந்த கேள்வி எழ போறதில்லை. இது ரெண்டுமே தேர்தலை முன்னிறுத்தி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போடுகின்ற, மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். இந்த நாடகத்தில் மக்கள் ஏமாற மாட்டார்கள். பாட்டியார் சொன்ன கருத்து, நாங்கள் தேர்தல் அறிக்கையில் முதலாவதாக 2000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். அந்த வாக்குறுதி மக்களிடத்தில் சென்றடைந்துவிட்டது. அப்படி சென்றடைந்த பின்பு அவருக்கு பயம் வந்துவிட்டது. பயம் வந்த காரணத்தினால் அவர், பயம் இல்லை என்று சொன்னால் இந்த வாக்குறுதி எப்பொழுது சொல்லியிருப்பார் தெரியுமா? தேர்தல் நேரத்தில் அவருடைய தேர்தல் அறிக்கை வெளியிடுகின்ற பொழுது, அப்பொழுது இதை அறிவித்திருந்தால் அவருக்கு அந்த பயம் இருந்திருக்காது. இப்பொழுது அவர் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இந்த பயம் அவருக்கு வந்து விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த தேர்தல் அறிக்கை நமக்கு பாதிப்பாக வரும் என்ற பயம் வந்த காரணத்தினால்தான் இப்பொழுது அதை சொல்லுகிறார்.